இந்த 1ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் 81 வகையாக காம்பினேஷன் பண்ணி நம்ம பார்க்குறப்ப ஒருத்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த 1லேயும் 7லேயும் இருக்கிற காம்பினேஷன் வச்சு லைஃப் லாங் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது. இப்போ வந்து ஒரு சாதுவான ஒரு பொண்ணு ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகுது. அப்போது வரக்கூடிய ஒய்ஃப் நல்ல ஒய்ஃபாக அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த லக்னம் வந்து ஏதாவது அசுப கிரகமாக இருந்து தன்னுடைய வேலையை காட்டுற மாதிரி இருக்கப்போ அந்த கேரக்டரை யார் காப்பாற்ற போகிறாங்கங்கிறது தான் வந்து இந்த முயற்சி ஸ்தானத்துலேயும் இந்த குடும்பஸ்தானத்துலேயும் நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிற விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லக்னத்தில் சூரியன் இருக்குது, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும்? ரெண்டும் நெருப்பு. அப்பாவோடைய குடும்பத்தில் வந்து துர்மரணங்கள் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அந்த 1, 5, அந்த 9 காம்பினேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்துன்னு பலதரப்பட்ட பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்மளுடைய ஜாதகத்தில் 1ஆம் பாவம் 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய 2 இடமும் நம்மளுடைய கர்மாவை பற்றி சொல்லுதா இல்லை வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்ல போகுதான்னு சொல்லி கிரக காம்பினேஷனோட நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ரைட்டர் மற்றும் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் மிஸ்ஸஸ் ஜீவிதா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய அஸ்ட்ராலஜி பதிவுகள், அதாவது என்னென்னா படித்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் நிறைய ஜாதகம் பார்த்து அவங்களுக்கான பலன்கள் சொல்லிட்டு வரீங்க. இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது இந்த 1ஆம் பாவம் 7ஆம் பாவம். இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் மக்களுக்கு நீங்கள் தரணும். இப்போ 1ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லக்னம். நம்மளுடைய லக்னம்ங்கிறது எதை சொல்லுதுன்னா நான் என்ன செய்ய போகிறேன், தன்னை பற்றி சொல்கிறது தான் அந்த லக்னம். இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது எனக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஆள், அதர்ஸ். நான் அதாவது லக்னம் 1 ஏ, லக்னம் 7 பி. பியை மீட் பண்ணுறப்போ என்ன ஆக போகுது? இந்த பி அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த 7ஆம் பாவத்தில் வந்துடுவாங்க. இது வந்து லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னரு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம கூட யார் பார்ட்னர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறாங்க, யார் நிலச்சிருப்பாங்க, யார் கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லக்கூடியது தான் வந்து இந்த 1க்கும் 7க்கும். இந்த 1ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் வச்சு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணுறோன்னா 9 × 9 = 81 காம்பினேஷன்ஸ். அது இந்த 1ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் 81 வகையாக காம்பினேஷன் பண்ணி நம்ம பார்க்குறப்ப ஒருத்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த 1லேயும் 7லேயும் இருக்கிற காம்பினேஷன் வச்சு லைஃப் லாங் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, யாரை மீட் பண்ண போகிறாங்க, வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து ஒன்றா இருப்பாங்களா, ஈகோவோடு இருப்பாங்களா, இறந்துருவாங்களா, எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அஃபேர்ஸ் இருக்க போதா, இது ஃபேக்கா, இது உலகத்துக்காகவா அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு அதில் தெரிஞ்சிடும். அந்த 1, 7 பிளான் ஏ, பிளான் பி. இந்த பிளான் ஏ என்ன பண்ண போகுது, இந்த பி என்ன போகுது, இந்த கர்மா எப்படி கனெக்ட் ஆக போகுது, 81 காம்பினேஷன்ஸ். இந்த 81ங்கிறது தான் வந்து நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் சேர்த்து பார்க்குறப்போ மொத்தம் 81 காம்பினேஷன்ஸ் வரும் அதில். ஸோ இந்த ஒரு எபிசோட் பத்தாது, 81 எபிசோடு வேணும். அதுக்கு கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருமண பொருத்தத்துலேருந்து போயிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கல்யாணம்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக இந்த 1, 7ங்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதை பற்றி. அதான் 1, 7ங்கிறது நம்ம வந்து சன்னியாசியாக இருக்க போகிறோமா, தனிச்சு இருக்க போகிறோமா, லைஃப்பில் நம்மளுக்கு யாரை பிடிக்கும் பிடிக்காது, அந்த விரக்தி நிலை எல்லாத்தையுமே வந்து இந்த 1, 7 தான் காம்பினேஷன். நம்ம என்ன நினைப்போம், அந்த திருமண வயது வரப்போ தான் நமக்கு வந்து அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுது, அப்போ தான் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம முன்கூட்டியே அந்த 1, 7ஐயும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இது லவ் மேரேஜா, இந்த பேரண்ட்ஸ் எப்படி இதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது மனநிலைமைகள்லேருந்து எல்லாமே சொல்லும். லக்னம் தான் யாருங்கிறத சொல்லிடும், ஒரு லக்னமே சொல்லிடும். இப்போது லக்னாதிபதி கெட்டிருக்கிறாரு, நீசம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத விட இந்த லக்னத்தை யார் பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் இருக்குது. லக்னாதிபதி நீசமே அடைஞ்சிருந்தா கூட பார்க்குற பார்வை நல்ல பார்வையாக இருந்தால் லக்னம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ 7ஆவது இடம் காலியாக இருந்தால் கூட இந்த 7ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஆமாம். அப்போ யார் காப்பாற்றுவாங்கன்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஒரு சாதுவான ஒரு பொண்ணு ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகுது, அந்த கட்டம் காலியாக இருக்குது, ஒருத்தவங்க ஜாதக கட்டம் காலியாக இருக்குது. அப்போது வரக்கூடிய ஒய்ஃப் நல்ல ஒய்ஃபாக அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த லக்னம் வந்து
அந்த லக்னத்தில் இருக்கிறது ஏதாவது அசுப கிரகமாக இருந்து தன்னுடைய வேலையை காட்டுற மாதிரி இருக்கப்போ அந்த கேரக்டரை யார் காப்பாற்ற போகிறாங்கங்கிறது தான் வந்து இந்த முயற்சி ஸ்தானத்துலேயும் இந்த குடும்பஸ்தானத்துலேயும் நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிற விஷயம். இந்த 8ஆம் ஸ்தானத்தை அப்போ தான் பார்ப்பாங்க, எப்படி இவங்களோட லைஃப் அமைய போகுதுன்னு, யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க. அந்த 5ஆம் ஸ்தானத்தையும் பார்ப்பாங்க, எப்படி இவங்களுடைய லவ் லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த 1லிருந்து 7க்குள்ளே எது அடக்கம்ங்கிறது ஒன்று பார்க்கணும். அதுதான் வந்து இப்போ வந்து கிரகணம் பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போது லக்னத்தில் ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குன்னா நம்ம அப்படி ரிவர்ஸில் பார்க்குறப்போ என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கரணம் பிடிக்கிற மாதிரி, அதாவது கிரகணம் பிடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாத்தையுமே தொடும் அந்த சைக்கிள்குள்ளே வர்றது. அதனால தான் வந்து சுத்த ஜாதகம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சுத்த ஜாதகத்துக்குள்ளேயும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அது எனக்கு தான் சுத்த ஜாதகமாச்சே அப்படிம்பாங்க. கட்டத்தில் ஒன்றும் இல்லைன்னா சுத்த ஜாதகங்கிறது கணக்கு கிடையாது. அந்த சுத்தமாக இருந்தால் கூட சில கட்டங்களில் எல்லா கிரகங்களும் ஒன்றா போய் உட்காந்துருக்கும். கரெக்ட். ஸோ அதில் யார் பவர்ஃபுல், அதில் யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் இந்த 1 7 அப்படியே லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அந்த 7 டோட்டலாக. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்னும் நம்ம நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, லக்னத்தில் வெறும் லக்னம் தான் இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை. 7ஆம் இடத்துல அவங்களுக்கு சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் அவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும்? இப்போ வந்து இப்போ லக்னத்தில் கேது இருக்குது, 7ல் ராகு இருக்குது. இது சிம்பிளாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த 7 கவுண்ட்டு தான், அது எப்படி இருந்தாலும் அது ரிவர்ஸ் தான். அது இப்போ லக்னத்தில் கேது 7ல் ராகு அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா டிட்டாச்மெண்ட்டை தான் முதல்ல சொல்ல போகுது. இந்த 7ல் ராகு இருக்குனாலே வரக்கூடிய லைஃப் பார்ட்னரும் வந்து லைஃப்பில் நிறைய பேர்த்த பார்த்துட்டு வந்தவராக தான் இருப்பார். இல்யூஷன்ஸ் நிறையா இருக்கும். அந்த அந்த பெண்ணுக்கு வந்து லைஃப்பில் ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க வந்து லைஃப்பில் நிறைய வழிகளை பார்த்தவங்களா இருப்பாங்க. லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு விமோச்சனமே இந்த லைஃப் பார்ட்னராக தான் இருக்கும். ஆரம்பத்தில் இந்த ராகு என்ன பண்ணும், எல்லா பிரம்மாண்டத்தையும் காட்டிடும். 7ல் இருக்க ராகு அந்த ஃபேண்டசி வாழ்க்கையை காட்டி நம்ப வைக்கும். அப்போது இந்த கேது அப்படியே சரண்டராகி இதுதான் லைஃப்னு போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூ இயர்ஸுக்கு அப்புறம் ராகு தன்னுடைய சுயரூபத்தை காட்டும். எப்போ காட்டும்னா அந்த ராகுவில் கல்யாணம் பண்ணார் இல்லையா, அந்த ராகுவாக இருக்கிறார்ல, அவருக்கு ஒரு ராகு தசை போகும். ஆமாம், அவருடைய ராகு தசையில் அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் ரிவீல் ஆகும். அதாவது 7ல் இருக்க ராகு தசை போகும்போது, லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது தசை போகும்போது அந்த அந்த பார்ட்னர் வராங்கல்ல, அந்த பார்ட்னருக்கு ராகு தசை போகும். ஓகே. அந்த பார்ட்னரோட ராகு தசையில் இந்த லக்னத்தில் கேது இருக்கிறவர் இந்த பிளான், இந்த கேரக்டர் ஏ கண்டுபிடிச்சிடும், இந்த பி என்ன பண்ணுச்சுன்னு கண்டுபிடிச்சிடும், ரிவீல் ஆகிடும். ஏன்னா அந்த ராகு தான் வந்து தன்னுடைய சுயரூபத்தையே காட்டும். அந்த ஒரு மாயை, எப்படிலாம் நான் மாயையாக இருந்தேன் ஒவ்வொன்றா ரிவீல் ஆகும். ஏன்னா தான் என்ன செய்கிறோன்னே ராகுக்கு தெரியாது. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் பிரிவினை நடக்கும். லக்னத்தில் கேது, இந்த 7ல் ராகு இருக்கப்போ இருக்க போகிறாங்க. இது கர்மா கனெக்ஷன். கேது ராகு கேதுனாலே அது கர்மா தான் இழுத்து வந்து சேர்க்கும். மேக்ஸிமம் லவ் மேரேஜாக தான் இருக்கும். இல்லைன்னா அப்படியே அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தால் கூட உடனே என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் அக்செப்ட் பண்ணக்கூடிய மேரேஜாக கூட அந்த மேரேஜ் இருக்கும். பேக்ரவுண்ட் எதுவும் விசாரிக்காமல் அந்த மாதிரி. ஆனால் வாழ்வாங்க. எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் ஒரு இல்யூஷன்லேயே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது காம்பினேஷன். அதனால தான் இந்த லக்னத்தில் கேது, லக்னத்தில் ராகு இருக்கவங்க லைஃப் பார்ட்னர்லாம் பார்க்குறப்ப நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டு பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்கள், கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ரீசன் வந்து அதுதான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லக்னத்தில் சூரியன் இருக்குது, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, இப்படி இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும்? ரெண்டும் நெருப்பு, இதுவும் நெருப்பு அதுவும் நெருப்பு. இப்போ லக்னத்தில் சூரியனுடைய அந்த நெருப்பு வந்து அது எரியக்கூடிய பிரகாசம் வேறு. செவ்வாய் வந்து எப்படின்னா இப்போ அந்த காம்பினேஷனில் இருக்கவங்க மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லைனா லைஃப் பார்ட்னர் வந்து இப்போது ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னா நல்ல வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க. சப்போஸ் இவங்களை வேலைக்கு அனுப்பலைன்னு வச்சுக்கோங்க, வீடு வந்து போர்க்களம் ஆகிடும். ஏன்னா அவங்க அங்கே போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்து இங்கே கொடுக்குற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தணிஞ்சிருக்கும். இல்லைன்னா இந்த 2 நெருப்பும் சேர்ந்துச்சுன்னா குபு குபுன்னு எரியும். இப்போ யாராலையுமே அந்த ஹீட்டை தாங்கவே முடியாது, பயங்கர சண்டையாகவே தான் இருக்கும். ஒரு சிலர் எங்கேயாவது சொல்லலாம், எனக்கு வந்து லக்னத்தில் சூரியன் 7ல் செவ்வாய் இருக்குது ஆனால் நாங்கள் சண்டை போடல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 2 பேரும் வெவ்வேறு ஊரில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரே வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு ஊரில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அட்மாஸ்ஃபியர் அவங்கள சுற்றி என்ன விஷயங்கள் இருக்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களால வந்து
சிரித்து சந்தோஷமாலாம் ரொம்பலாம் பேச முடியாது. ரொம்ப ரேர். அவங்க ரொம்ப அந்த ஆன்மீகத்திலேயே இருந்து பண்ணுறதும் ரொம்ப ரேரு. இதெல்லாம் தாண்டி அந்த செவ்வாய் விதியை மாற்றக்கூடியதாக இருந்து அவங்க அந்த முருகர் வழிபாடெலாம் பண்ணுறாங்க, விதியை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாங்கன்னா கூட 14 வருஷம் கழித்து தான் அவங்களால ஒன்றாவே இருக்க முடியும். ஓகே. அப்போ இந்த செவ்வாயில் இருக்கிறாங்க அப்படின்னா அது 7ல் செவ்வாய்னாலே அது செவ்வாய் தோஷம். அப்போது அவங்களுக்கு லேட் மேரேஜ் தான் பண்ணணும். அப்போது யாருக்கு வந்து சூரியன் நீசமாக இது செவ்வாய் நீசமாக இருக்குங்கிறத பார்க்கணும். இல்லை அங்கேயும் இங்கேயும் 2 பேருக்கு ஒரு செவ்வாய் தோஷமாக மேக்ஸிமம் இப்போ அதெல்லாம் பார்க்குறதில்ல. 2ம் செவ்வாய் தோஷமானு பார்க்குறதில்ல. அப்போது முடிஞ்ச அளவுக்கு காற்று ராசியை பார்க்காம இருந்துடணும். நெருப்பும் காற்றும் சேர்றப்போ குபு குபுன்னு இன்னும் காற்று இன்னும் எரிச்சிரும். நீர் ராசியை பார்த்தாலும் நீர் ராசி பொசுங்கே போயிடும். இதுக்கிட்ட பூமியை பார்க்கணும். பூமி ராசியை பார்க்குறப்ப தான் பூமி தான் தாங்கும். அப்போது செவ்வாயும் பூமி தான். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். இந்த பூமி எந்த அளவுக்கு தாங்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு லைஃப் பார்ட்னராக வரவங்க கொஞ்சம் இன்னசென்ட்டாக தான் வருவாங்க, போக போக தான் மெச்சூர்டாக ஆவாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலான காம்பினேஷன் தான். சூரியன் செவ்வாய் 2ம் நெருப்பு. ஆனால் பணம் ரீதியாக ஃபினான்ஷியல் ரீதியாக பார்க்குறப்பெல்லாம் வந்து நல்லா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக. இப்போ இதே இடத்துல சந்திரன் இருந்தால், அதாவது லக்னத்தில் சூரியன், செவ்வாயுடைய இடத்துல 7ல் சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? சூரியன் சந்திரன் காம்பினேஷன் வந்து பெரும்பாலும் இப்போல்லாம் ஒத்து போயிடுது. அதாவது சூரியன் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடியது, சந்திரன் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கக்கூடியது, கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இப்போல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலகட்டத்துக்கு வந்து நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். நம்ம என்ன தான் வந்து சாஸ்திரங்கள் எழுதினாலும் இப்போ இருக்க சில காலகட்டங்கள் லைஃப் ஸ்டைல்லாம் வந்து இந்த ஒர்க் லைஃப் ஸ்டைல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நான் ஃபாரினில் இருக்கேன், நீ ஒரு கண்ட்ரியில் இரு, நான் ஒரு கண்ட்ரியில் இருக்கேன் அப்படிங்கிறப்போ இந்த அனல் இந்த தாக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையுது. ஆனால் சூரியன் சந்திரன் அப்படிங்கிறப்போ சூரியன் அந்த இப்போ ஒரு நல்ல லக்னமாக இருக்காங்க, அந்த லக்னத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி லைஃப்பில் கொண்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து இன்னவே இட்ஸ் ஓகே. அது ஒரு நல்ல காம்பினேஷன் தான் அது. ஓகே. இது இப்போ அதே இடத்துல சந்திரன் இருந்த 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னு எப்படி இருக்கும்? இப்போ வந்து லக்னத்தில் சூரியன் 7ல் சனி அப்படின்னு இருக்கனாலே இந்த சூரியன் சனியும் முதல் ஒன்றே சேராது. மாப்பிள்ளை துபாயில் இருப்பார், 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவார், 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பார்ப்பார். டிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி காம்பினேஷன் பார்த்துக்கலாம். நான் வெளிநாட்டில் வேலை செய்கிற ஆளுங்க, ஆனால் நான் வந்து என்னோடய ஸ்பௌஸை வெளிநாட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், நான் இராணுவத்தில் இருக்கேன், நான் எப்பயாவது தான் வருவேன் அப்படின்னா இந்த காம்பினேஷன் பார்க்கலாம். சூரியன் சனி காம்பினேஷன். அவங்க வந்து டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க. ஓகே. அதே சூரியன் இருக்குது, இந்த பக்கம் குரு இருக்குது 7ல் அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும், கிட்டத்தட்ட நல்லாயிருக்கும். நல்லா அறிவார்த்தமாக போகும், நல்லா தெளிவாக போகும். என்னென்னா இந்த சூரியனும் டாமினேட் பண்ணும், குருவும் டாமினேட் பண்ணும். இங்கே 2 பேருமே லிசன் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக நல்லா இருப்பாங்க. ஒன்று விட்டு கொடுத்து இன்னொன்று அடையிற மாதிரி தான் இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்காது, பெருசாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வெளியில் தாம்பிகமாக இருக்கிறது, ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுகிறதெல்லாம் வந்து சூரியன் குரு காம்பினேஷன்ஸில் இருப்பாங்க. இது வந்து கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் இதே கேரக்டர் மாறும். ஓகே, மாறும். இப்போ நீங்கள் சொன்ன குணாதிசயம்லாம் யாருக்கு இருக்கும்? நான் வந்து இப்போ வந்து ஆணுக்கு இருக்கும். இப்போ வந்து சூரியன் ஆணாக இருக்குது, பெண் குருவாக இருக்குது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே. இதே இது சூரியன் பெண்ணாக இருந்து இங்கே குரு ஆணாக இருக்காரு அப்படின்னா அங்கே டாமினேஷன் லெவல் வேறு மாதிரி இருக்கும். அந்த பெண்ணுடைய டாமினேஷன் இருக்கும். இந்த குருவால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இந்த ஸ்பௌஸாக வரவங்கனால. ஏன்னா குருவுக்கு எப்போவுமே அப்ரிஷியேஷன் தேவைப்படும். சூரியன் தாம்பிகமாக தன்னை பற்றி மட்டுமே பெருமை பேசிகிட்டு இருக்கோம், அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதுவும் ஆண் பெண் காம்பினேஷன் அது பார்த்துக்கணும். சூரியன் பெண்ணாக இருக்கிறப்போ குரு காம்பினேஷன் வேண்டாம். இதே அது சூரியன் ஆணாக இருக்கப்போ குரு காம்பினேஷன் ஓகே. ஓகே. இது இப்போ நம்ம கிரகத்தில் பார்த்தோம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கர்மாவை டிசைட் பண்ணுறதும் இந்த 1-7 காம்பினேஷன் தான். இந்த கர்மாங்கிறத எப்படி டிசைட் பண்ணுறது? நம்ம லக்னத்தில் நம்ம லக்னம் தான் நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறோங்கிறது நம்ம லக்னமே சொல்லிடும். அந்த லக்னத்திலேருந்து தான் அந்த ஒவ்வொரு கட்டங்களும் நம்ம என்னென்ன வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வரப்போகிறோம், அந்த கோச்சாரங்கள் மாற மாற என்னென்ன நடக்க போதோ வாழ்க்கையில் அதுதான். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் வச்சாச்சு.
நம்மளுடைய டெவலப்மெண்ட், நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ண போகிறவங்க, கூட பிறக்கிறவங்க எல்லாத்துக்கு மேலே இந்த 7லேயும் 8லேயும் தான் நம்மளுக்கு வந்து இப்போ 7வது ஸ்தானம் கர்மானா 8வது ஸ்தானம் அப்படியே போயிட்டு உங்களோட ஆயுள் ஸ்தானம் போய் குழியில் போய் விழுக வேண்டியது தான். நம்ம குழியில் விழுந்தோமா எந்திரிச்சு வந்தோமாங்கிறது தான் அந்த 8வது. ஸோ இந்த 7, 8 எப்போவுமே ரொம்ப முக்கியம். ஓகே. எப்போவுமே இப்போ வந்து நம்ம பொருத்தம் பார்க்குறோன்னா 7 மட்டும் பார்க்கக்கூடாது, 8ஐயும் பார்க்கணும், 5ஐயும் பார்க்கணும், 2ஐயும் பார்க்கணும், 2 பார்க்கணும், 5 பார்க்கணும், 7 பார்க்கணும், 8 பார்க்கணும். இதை பார்த்துட்டாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும் இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ 6ல் போய் குரு நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் கவனிக்கணும். 6 குரு நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு மேலாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்படி லைஃப் ரன் பண்ண போகிறாரு, இல்லை அவர் வாழ்க்கையை எப்படி அவர் கடந்து வந்தார், நிறைய அவமானங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பார். இங்கே குரு நீசமாக இருக்குது. ஆனால் இது வந்து அவருக்கு வந்து லக்ன குருவாக இருந்துச்சுன்னா இப்போ இங்கே நீசமாக இருக்குது. அப்போ இதை எப்படி அவர் டேலி பண்ணுவார், வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் இவர் எப்படி பார்த்துக்குவார். அந்த 6ல் இருக்கிறது கூட லைஃப் பார்ட்னரோட ஆயுளெல்லாம் சொல்லும். ஓகே. வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் என்ன ஆயுள் எல்லாமே வந்து சொல்லும். இந்த 5ம் சொல்லும் இவங்களுடைய ரொமான்டிக் லைஃப் எப்படி இருக்குங்கிறத சொல்லும். இந்த காம்பினேஷனும் சொல்லும். நம்ம வெறும் குழந்தை ஸ்தானம், அந்த அறிவு ஸ்தானம் மட்டும்தான் பார்க்குறோம். அது வந்து ஒரு அட்ராக்ஷனே சொல்லக்கூடியது. ஏன்னா அதை வச்சு தான் அந்த குழந்தை பிறப்பே அங்கே நடக்குது. ஸோ இது எல்லாமே இது ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பார்க்கணும். அந்த 7 கனெக்டட் டாட்ஸ் மாதிரி எல்லாமே வந்து அதில் கனெக்டடாக. ஆமாம். இதில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா, திரிகோணம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகங்களும் வந்து இப்போ நீங்கள் நம்ம 7ல் காம்பினேஷன் பார்க்கும்போது கரெக்டாக வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சில பேருக்கு 4, 5 கிரகங்கள் இருக்கும். அப்போ இந்த 7ஓட கனெக்ட் ஆகும்போது அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் பலன்கள்? அவங்களுக்குலாம் வந்து பலன்கள் வந்து அந்த டிகிரிஸ் வச்சு தான். இப்போ வந்து அந்த கிரகங்களுடைய டிகிரி லெவல் எது இருக்குது, எது நீசமாக இருக்குது, எது உச்சமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதெல்லாம் வச்சு எது பவர் கம்மியாக இருக்கோ அதை முதல்ல நம்ம பவர் ஏற்றிக்கணும். ஒரு சிலருக்கு வந்து இப்போ சுக்கிரன் வந்து நீசமாக இருக்குன்னா அப்போ எனக்கு என்ன லைஃப் பார்ட்னர் ஒழுங்காகவே வரவே மாட்டாங்களா, அந்த லைஃப் பார்ட்னர் எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கேது எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்கணும். ஏன்னா இங்கே சுக்கிரன் நீசம் ஆயிடுச்சுனாலே கேது எல்லாத்துலேயுமே இங்கே டிட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்போ அந்த கேது சம்மந்தப்பட்ட பரிகாரத்தை பண்ணணும். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, இந்த சுக்கிரனையே சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பாங்க. ஆல்ரெடி அது நீசம் ஆயிடுச்சு, அதால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ உங்கள் விதி என்னங்கிறது நீங்கள் கேது எங்கே உட்காந்துருக்குன்னு பார்க்கணும், குரு எங்கே உட்காந்துருக்குன்னு பார்க்கணும். குரு தான் நம்மளுடைய கர்மா. ஸோ அந்த கர்மா என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்படி தான் வந்து பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணணும். ஓகே. இது வந்து திருமண பொருத்தம்னு பார்க்க போனாலும் சரி, இதே வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போதும் இந்த மாதிரி இருக்கும்போது காம்பினேஷன்ஸ் நமக்கு வந்து மாறுபடும். இப்போ சுக்கிரன் இருக்குது 7ல், ஒரு ஆணுக்கு 7ல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவர் வந்து நிறைய பெண்களோட பேசக்கூடியவராலாம் இருப்பார், நல்ல ஜாலியான ஒரு டைப்பாலாம் இருப்பார். முடிஞ்ச அளவுக்கு அவருடைய லைஃப் பார்ட்னரையே அவர் பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிஸ்னஸ். இதே அது ஒரு ஃபீமேலுக்கு 7ல் செவ்வாய் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு அவரையே நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுட்டிங்கன்னா டேலி ஆகிடும். ஓகே. ப்ராப்ளம் முடிஞ்ச அளவுக்கு குறையும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து லாஜிக்கலாக நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள். அதெல்லாம் இப்போ வந்து நம்ம 1, 7 பற்றி பார்த்தோம். பொதுவாக அந்த 1, 5, 9 திரிகோணம்னு சொல்லும்பொழுது ஒரு பெண் ஜாதகத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு லக்னத்தில் கேது 9ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ அவங்களுக்கு செவ்வாய் அமைய பெற்றிருக்கு அப்படின்னா அது வந்து கேது செவ்வாய் காம்பினேஷன் அதானே சொல்லப்பட்டது. ஆமாம், டிட்டாச்மெண்ட்ஸ். திருமணத்தில் அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? எல்லாமே டிட்டாச்மெண்ட் ஆயிரும். அதாவது அவங்களுக்கு தான் அந்த அபார்ஷன் ஆகிறது, குழந்தைகள் இறப்பு நடக்கிறது, அவங்களுடைய உடம்பே உஷ்ணமாக இருக்கிறது, அப்பாவோடைய குடும்பங்களில் நிறைய இரத்த காயங்கள் பார்த்தவங்களாக இருப்பாங்க. அப்பாவோடைய குடும்பத்தில் வந்து துர்மரணங்கள் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அந்த 1, 5, அந்த 9 காம்பினேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ 5ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த டெலிவரி பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து அவங்களாம் கொஞ்சம் பரிகாரங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் நிதானமாக இருந்து அந்த பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க இருக்கணும். ஏன்னா கரெக்டாக ஒன்று அவங்களுக்கு அது சிசேரியன் ஆகிடும். அந்த குழந்தை வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் வித் கேராகவே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். ஒரு தாமதம் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இல்லைன்னா அந்த குழந்தை பிறந்தா கூட அவங்களுக்கு ஒரு டென்ஷனுங்கிறது ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த குழந்தைய வந்து எவ்வளவு நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் விடுறோமோ அதுதான் பரிகாரம். ஓகே. ஆனால் அந்த குழந்தை அடிபட்டுட்டு தான் வரும், ரத்த காயம் பட்டுட்டு தான் வரும், ஆனால் ஆயுள் நல்லா தான் இருக்கும்.
ஓகே. ஏன்னா அதாவது இப்போ 9ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவங்க அப்பா சைடில் எல்லாருமே ரத்த காயம் பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பரிகாரங்கள் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 5ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவுட்டோர் கேம்ஸ் விட்டால் கூட கவனிச்சுட்டே இருக்கணும். இல்லை அந்த ரத்த காயத்தை அது ஒரு பாசிட்டிவாக எடுத்து அது ஒரு பரிகாரமாக போயிட்டே இருக்கும். ஆபத்து இல்லாமல் இருந்துக்கும். சனி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். சனி எங்கே உட்காந்துருக்கு? இப்போ சனி போய் 8ல் உட்காந்துருச்சு அப்படின்னா கஷ்டம், பிரச்சனை கொடுத்துரும். இதே இப்போ வந்து இந்த 1, 5, 9 காம்பினேஷன் இல்லாமல் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கேது செவ்வாய் சேர்ந்துருக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கும் இதே மாதிரி தான் பலன்களா இல்லை மாறுபடுமா? எங்கேயாவது ஒரு இடத்துலங்கிறத விட இப்போ 8ல் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் தான். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணினாலும் சரி, இல்லைன்னா எத்தனை கல்யாணம் பண்ணினாலும் சரி, லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஊருக்காக வாழ்கிற மாதிரியோ, முடிஞ்சால் நிறைய பேர்த்துக்கு அந்த காம்பினேஷனில் கல்யாணமே ஆகாது. எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்ட்டே இருப்பாங்க. 8ல் கேது ஒன்று ஸ்பௌஸ் இறந்து போகிறதோ இல்லை நோய்வாய்ப்படுறதோ, இவங்கெல்லாம் வந்து பரிகாரமாகவே ட்ராவலிங்கில் இருந்துக்கிறது நல்லது. இது வந்து 2, 3 திருமணம் பண்ணினாலும் இதே தான் அவங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். 8ல் கேது இருக்கப்போ 2வது திருமணம் பண்ணுறப்போ கொஞ்சம் வழிவிடும். ஏன்னா அவங்களுக்கும் 2 பேர்த்துக்குமே 2வது திருமணமாக இருக்கணும். ஓகே. ஒருத்தங்களுக்கு மட்டும் 2வது திருமணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க 2 பேருமே கர்மாவை அனுபவிச்சுட்டு வந்தால் தான் இந்த கேது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழவே விடும். ஓகே. இல்லைன்னா இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்குது அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து அடிதடி சண்டை, ரொம்ப மோசமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது லைஃப் பார்ட்னருக்குள்ளார. லைஃப் பார்ட்னர் வந்து குடிச்சிட்டு வர்றது, வீட்டில் பிரச்சனை பண்ணுறது, அடிதடி பண்ணுறது, ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன்ஸில் இருப்பாங்க. ஓகே. இதே வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் இதே காம்பினேஷன் சுக்கிரன் கேது இருக்குது 1, 5, 9ல் அப்படின்னு வச்சுக்கலாம், என்ன மாதிரி? அவ்வளோதான், கல்யாணமே நினச்சே பார்க்க வேண்டாம். இல்லை நிறைய பேர் கல்யாணம் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க லைஃப் போய் நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃப் இருந்தால் கூட அவங்களுக்கு ரசிக்கவே தெரியாது. என் ஒய்ஃப் அழகுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் கூட அதை சொல்லவும் தெரியாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் தெரியாது, அதை ஆராதிக்கவும் தெரியாது. மேபி அவங்களுடைய லைஃப் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் அதை மாற்றலாம். அவங்க வேலைக்கு போயிட்டே இருக்கவங்களா இருக்கலாம், கவனிக்க முடியாதவங்களாக இருக்கலாம், அழகை ரசிக்க தெரியாதவங்களாக இருக்கலாம், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். அந்த லைஃப் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக இப்போ இதை வந்து இது விதியே அப்படின்னு நினச்சி போய் அதுக்கப்புறம் ஒரு அக்செப்டன்ஸ் வருதில்ல, இது வந்து ரேர் காம்பினேஷன். இந்த சுக்கிரன் கேது வந்து எல்லாருமே நல்லா இருப்பாங்களா அப்படின்னா வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ் தான். ஹைலி மெச்சூர்டாக இருந்து உங்களுடைய கேது என்ன எதிர்பார்க்கும்னா வெளி அழகெல்லாம் அதை எதிர்பார்க்காது. சுக்கிரனையெல்லாம் வந்து வெளி அழகாக பார்க்குறப்பல அது சுத்தமாக மதிக்காது. உள்ளூர் அழகு, நீ என்ன எவ்வளவோ கஷ்டத்தை கொடுக்கும் கேது, எல்லா கஷ்டத்தையும் கொடுத்து நீ இருக்கியா அப்படின்னு பார்க்கும். ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ். இப்போ இருக்க காலகட்டங்களில் அந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது, அந்த காம்பினேஷனில் கல்யாணம் பண்ணுறாங்கனாலே ஒன்றா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து ரேர். அந்த காலத்தில் இருந்துட்டாங்க. இந்த காலத்தில் வந்து சாத்தியங்கள் கம்மியாயிடுச்சு. இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன்ஸ் நிறைய பேர்த்த நம்ம வந்து கோர்ட்டில் பார்க்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா என்னை ரசிக்கல, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து கோவிச்சிட்டுலாம் வந்து நிற்பாங்க இல்லையா, இவருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்கிறாரு இது அதுன்ட்டு. ஆனால் இன்டென்ஸாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த ஃபீமேல். அதோடைய வெளிப்பாடு தான் அதுவாக இருக்கும். ஆனால் அந்த அவருக்கு ஹஸ்பண்டுக்கு எதுக்கு அவங்க கேட்டாங்கன்னு கூட தெரியாது, எதுக்கு டிவோர்ஸ் கேட்டாங்கன்னு கூட தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய டிட்டாச்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க லைஃப்பில். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து தொடர்ந்து நம்ம அந்த 1-7 காம்பினேஷனில் நிறைய கிரகங்களை பொருத்தி பார்த்து பேசியிருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் இன்னும் வேறு வேறு இடங்கள் கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் வச்சு மாறுபடும். இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதியாக நிறைய பேசலாம். நன்றி. நன்றி.